டாரடிக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம போன தடவை வட சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் அப்படிங்கிறதுல நம்ம விட்டு போன தலைப்புகள், அதாவது பாதி பார்த்திருப்போம். பார்ட் 1 அப்படின்றது இதுவரை நம்ம பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 2. சக்தி அப்படிங்கிற வட சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றல். சத்தம் அப்படின்னா சத்தமா பேசாத அப்படின்னாங்க ஒளி. சத்தியம் அப்படின்னா உண்மை. சத்தியம் தொலைக்காட்சின்றாங்கல்ல, அப்ப அது வட சொல். அதனுடைய தமிழ் சொல் என்னது அப்படின்னா உண்மை அப்படிங்கிறதா அதனுடைய தமிழ் சொல். அதுக்கப்புறமா சந்திரன் அப்படின்னா திங்கள். சந்தோஷம் அப்படின்றது மகிழ்ச்சி. சந்தோஷம்ன்றது வட சொல். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் சொல்றது மாதிரி, சரிங்களா? சன்னியாசி அப்படின்னா துறவி. சமயம் அப்படின்னா நெறி. சைவ சமயம், சைவம்னால யார் அப்படின்னா சிவனை தொழுறவங்க, சரிங்களா? வைணவம் திருமால், அவரை கும்பிடுறவங்க, பெருமாள் சேவிக்கிறவங்க. சமீபம் அப்படின்னா அண்மை. சம்பவம் அப்படின்னா நிகழ்ச்சி. சர்வகலாசாலை, பல்கலைக்கழகம். சங்கம், அவை. சாட்சி, கரி. சாதம், சோறு. சாமர்த்தியம், திறமை. சிநேகம், நட்பு. சிந்தை, எண்ணம். சிரத்தை அப்படின்றது ஊற்றம், நாட்டம். அதுக்கப்புறம் சுகம், நலம். சுத்தம், தூய்மை. சுயதேசம், தன்னாடு. சூரியன், ஞாயிறு. சொப்பனம், கனவு. சோதி, ஒளி. ஞானம், அறிவு. தண்டித்தல், ஒருத்தல். அதனாலதான் வள்ளுவர் சொல்வார், ஒருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை நன்று. ஒருத்தல் அப்படின்றது என்னது? தண்டிக்கிறது. தத்துவம், உண்மை. தரித்திரம் அப்படின்னா வறுமை. தர்க்கம், சொற்போர். தவம், நோன்பு. தனாதிகாரி, தனானது பொருள், செல்வம். சோ அந்த பொருளை அதிகாரி அப்படின்னா பொருளாளர். தாகம், வேட்கை. அதுக்கப்புறமா தாசன், பொண்டாட்டி தாசன் சொல்றாங்கல்ல, அடியான் அப்படின்னு அர்த்தம். தாரம், மனைவி. தானியம், ஊலம். தினம், நாள். தெய்வம், கடவுள். கடவுள் தான் என்னது அப்படின்னா தமிழ் சொல். தேசம், நாடு. நகரம், பட்டினம். நட்சத்திரம், நாள், நாள்மீன். அதே மாதிரி பாருங்க, நாசம் அப்படின்னா அழிவு. நியாயவாதி, வழக்குரைப்போம். நிர்வாக சபை, ஆட்சிக்குழு. நித்திரை, உறக்கம். நீதிபதி, முறைவேந்தன். பக்தி, அன்பு. பரீட்சை, தேர்வு. பத்திரம், ஆவணம். பத்திரிகை, இதழ். பத்திராதிபர் அப்படின்னது இதழாசிரியர். பாகம், கூறு. பாத்திரம், களம், தகுதி. பிரகாசம், ஒளி. பிரசங்கம், சொற்பொழிவு. பிரம்மச்சாரி, மாணி. புராணம், பழமை, பழங்கதை. புதின பத்திரிகை, செய்தித்தாள். பூசை, வழிபாடு. மந்திரி, அமைச்சன். மந்திரம் அப்படின்றது மறைமொழி. மந்திரம் அப்படின்றது மறைமொழி. மாதம், திங்கள். மாமிசம், மூன். முகூர்த்தம், ஓரை. முக்தி, வீடு. மேகம், முகில். மோட்சம், வீடு. வசனம், உரை. வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க, வருஷம் அப்படின்றது ஆண்டு. வாகனம் கிடையாது, தமிழ் சொல் என்னது? ஊர்தி. அமரர் ஊர்திங்கிறது இது தூய தமிழ் சொல். வாதி அப்படின்றது வழக்காளி. வாரம் அப்படின்னா ஏழல், 7 நாள் கொண்டது. விசனம், கவலை. விதி, ஊழ். விஞ்ஞானம், அறிவியல். விசேஷம், சிறப்பு. வித்தியாசம், வேறுபாடு. விமர்சனம், திறனாய்வு. வியாசம், கட்டுரை. வைத்தியர், மருத்துவர். ஸ்ரீமான், திருவாளர். சரிங்களா? இதுவரை வடசொல் தமிழ் சொல். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா ஆகுபெயர். ஒரு பொருளுக்கு இயல்பாக அமைந்த இயற்பெயர் அப்படின்றது. இயல்பா இருக்கிறது இயல்பெயர். மரம், மண்ணு, செடி, இதெல்லாம் இடுகுறி பெயரா இருந்தாலும் இயற்பெயர், அதுக்குதான் அது இயல்பா இருக்குது. ஆனா அது தனக்குரிய பொருளை குறிக்காது, தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வர்றது. இப்ப உதாரணமா வீட்டுல எல்லாம் நம்ம அம்மாக்கள் கூப்பிடுறாங்க எருமை அப்படின்னா, எருமை அப்படின்ற பேரு எருமை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுனால நம்மளுக்கு ஆகி வந்திருக்கு, ரைட்டா? இந்த ஆகுபெயர்ங்கிறது 16 வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஆகுபெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாகு பெயர். ஒரு முழு பொருளின் முதலின் பெயர் அதன் சினையை குறிப்பது. உதாரணமா பாருங்களேன், இப்ப முல்லை சூடினால் அப்படின்னு அர்த்தம். முல்லை சூடினால். முல்லை அப்படின்றது என்னது? ஒரு கொடி. முல்லை அப்படின்றது ஒரு கொடி. ஆனா அது அந்த கொடியை குறிக்காது. முல்லை சூடினால் அப்படிங்கும் போது அந்த கொடியவே அப்படியே தூக்கி தலையில வைக்க மாட்டோம். அந்த கொடியில இருக்கிற ஒரு சின்ன பூவை மட்டும் தான் தூக்கி வைப்போம். சோ அந்த சினை பெயரே அதன் முதற் பொருளுக்கு ஆகி வர்றது என்னது அப்படின்னா பொருளாக பெயர். தாமரை சூடினால். தாமரைங்கிறது தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு கொடி, ஒரு நீர்வாழ் தாவரம். அதுல பூக்கக்கூடிய பூ அந்த முழு செடிக்கும் ஆகி வர்றது தாமரை. சரிங்களா? சரி, அடுத்ததா பாருங்க. இங்க பாருங்க, இந்த முதல்களினுடைய சினையாகி பூக்களை குறித்தது. ஆனா இது முதலாகு பெயர். அப்ப அதனுடைய முதற் பொருளுக்கு அந்த சினை ஆகி வருது. சினையிலான பூக்கள் அப்படின்றது இப்ப முல்லைப்பூ அப்படின்றது அந்த கொடிக்கே ஆகி வருது. சரிங்களா? மல்லிகை பூ அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகை செடிக்கு அந்த பூ ஆகி வருது. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா இடவாகு பெயர். இடத்தின் பெயர் உள்ள இடத்தை குறிக்கும். ஒண்ணும் இல்லைங்க, மதுரைக்கு போனேன்,
உலகம் கெட்டு போச்சு. உலகம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, இடவாகு பெயர். சரிங்களா? நல்லூர் வந்தது, நல்லூர் வந்தது அப்படின்னா நல்லூர் வந்து இறங்குன்னா அந்த இடத்தை குறிக்கிறாரு, இடவாகு பெயர். அமெரிக்காவின் கோபம், நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஈரானின் கடும் கோபம் அப்படின்றாங்க. அப்ப ஈரானுடைய கடும் கோபம்னா என்னது? அந்த நாடை குறிக்கக்கூடியது. சோ இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை குறிக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் இது சேர்த்து குறிக்குது. சரிங்களா? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் போட்டியில தமிழ்நாடு வென்றது அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு மேப் இல்லாது தமிழ்நாட்டை விளையாடக்கூடிய அந்த நபர்கள் வென்றிருக்கிறாங்கன்றத குறிக்கும். அடுத்து காலவாகு பெயர், காலத்தின் பெயர் அக்காலத்து நிகழ்பொருளை குறிப்பது. உதாரணமா பாருங்க, கார் அறுத்தான் அப்படின்னு அர்த்தம். கார் காலத்தில் விளையும் நெல்லையும். ரோகிணி வந்தாள் அப்படின்றது, ரோகிணிங்கிறது அந்த நாளில் பிறந்தாளையும் குறிக்கும். ரோகிணி வந்தானா ரோகிணிங்கிறது ஒரு பொண்ணோட பேரு. இது எப்படி காலவாகு பெயரா வரும்? இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. எப்படி காலவாகு பெயரா வரும்? ரோகிணிங்கிறது அந்த பொண்ணோட பேரு, எப்படி வந்து அது காலவாகு பேரா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப கார் அறுத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கார் காலத்தில் விளையக்கூடிய அந்த பயிரை அறுத்தான், காலத்தை குறிக்குது. ரோகிணிங்கிறது நட்சத்திரம். சரிங்களா? இந்த நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாளிகையில பிறந்ததுனால அந்த பொண்ணுக்கு ரோகிணி. சோ அந்த நாளிகை, அந்த நாளில் பிறந்தாலே குறிக்கும். அப்ப அது கார் காலம். இது சினையாகு பெயர். இப்ப பாருங்களேன், வெற்றிலை நட்டான், இதுவும் பொருளாகு பெயர். கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி வரும். வெற்றிலை நட்டான், வெற்றிலை அப்படின்றது ஒரு கொடி, கொடி. சரிங்களா? இந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறது அந்த வெற்றிலை, அந்த எப்படி சொல்றது, வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெத்தலை கொடுங்கன்னு கடையில கேட்கும் போது இலை மட்டும் தான் தருவாரு. ஆனா வெத்தலை வைக்கும் போது இந்த இலை என்ன செய்யுது அப்படின்னா ஒரு முழு கொடியா நம்ம வைக்கிறோம், வெத்தலை கொடி இப்படி வைக்கிறோம். சோ அப்ப இந்த சினையோட பெயர், அதாவது இந்த முதலோட பெயர் இந்த சினைக்கு ஆகி வர்றது, வெற்றிலை நட்டான் அப்படின்றது. இப்ப பாருங்க, 6 விரல் வந்தான். 6 விரல் என்பது அந்த அந்த விரல வச்சிருக்கிறவனை குறிக்குது. தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா தலைக்கு ஒண்ணு கிடையாது, அந்த தலைய வச்சிருக்கிறவன் ஒவ்வொருத்தனுக்கும் 100 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். இது குணவாகு பெயர். நிறம், பண்பு, இந்த பண்புகளினுடைய பெயர்களை கொண்டதை குறிக்கக்கூடியது. மஞ்சள் அரைத்தாள், நீலம் வாங்கினாள். இதுல நிறப்பெயர்கள் முறை கிழங்கையும் பொலியும் குறிக்கும். மஞ்சள் கிழங்கையும், நீலம்ங்கிறது பொலியை குறிக்கும். சரிங்களா? இப்ப அந்த இதோட குறிக்காம அதோட தொடர்புடைய வேறொன்னுக்கு ஆகி வருது. இப்ப பாருங்க, தொழிலாகு பெயர். தொழிலின் பெயர் அதனோடு பொருளை குறிப்பது. பொங்கல் உண்டான் அப்படின்னு அர்த்தம். பொங்கல் அன்னைக்கு வச்ச பொங்கல், பொங்குன பொங்க சோற சாப்பிட்டிருக்கான். வற்றல் வாங்கினான், வற்றிய காய், வற்றுதல் அப்படின்றதும் பொங்குதல் அப்படின்றதும் ஒரு தொழில். சோ அதனை குறிக்கிறதுக்கு இது அப்படி மாறி வந்திருக்கிறதுனால இது வந்து தொழிலாகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர். அவ்வளவினை உடைய இடத்தை அல்லது பொருளை குறிப்பது. உதாரணமா பாருங்க, 1 மைல் நடந்துட்டான், 1 மைல் தூரம் என்ன செஞ்சிருக்கான், நடந்திருக்கான். 2 யார் வாங்கினே, அதாவது எப்படி நீட்டல் அளவை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஸ்கேல் அந்த மாதிரி அந்த மீட்டர் தூரம் அதை குறிக்கக்கூடியதா இது. அடுத்து நிறுத்தல் அளவை. 2 இராத்தால் அதாவது நிறுக்கும் போது 2 கிலோ கொடு அப்படின்னு சொல்றோம், 3 கிலோ கொடு, இதெல்லாம் நிறுத்தல் அளவை. நிறுக்கிறதுல 2 கிலோ வாங்கினேன், மிளகாய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முகத்தல் அளவை, ஒரு படி கடலை கொடு அப்படின்னு சொல்றோம். சோ அந்த முகத்தல் அளவையால் அளக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா முகத்தல் அளவை ஆகு பெயர். அவன் அளந்த நெல்லில் 2 படி கூடுதலாக இருந்தது. படினாலே முகத்தல் அளவையில அளக்குறது. அடுத்து கருவியாகு பெயர், சரி எண்ணல் அளவையாகு பெயர். 1, 2 என்னும் எண்ணு பெயர்கள் அந்த அளவினை உடைய பொருளுக்கு பெயராகுது. காலால் நடந்தான், 2 அடி நடந்து போனான், எண்ணல் அளவையாகு பெயர். 10 மரம் இருக்கு, எண்ணல் அளவையாகு பெயர். சரிங்களா? மீட்டர் அளவைன்னு சொல்லுவோமா, அது மீட்டர் ஸ்கேல் அளக்குறாங்களா. 10 மீட்டர் துணி கொடுப்பா அப்படின்னா அது என்னது, மீட்டர் அளவை. ஆனா 10 நாள் நடந்திருக்கேன் அப்படின்றது எண்ணல் அளவை. சரிங்களா? கருவி பெயர் அப்படின்னா கருவியின் பெயர் அதனால் ஆகிய காரியத்தை குறிப்பது. திருவாசகம் படித்தான், திருவாசகம் படித்தான் அப்படின்னு அர்த்தம். திருவாசகத்துல இருக்கக்கூடிய பாடல்களை படித்தான், கருவி ஆகி வருவது. சரிங்களா? அடுத்து காரியம் ஆகி வருவது, அதான் காரியவாகு பெயர். என்ன அர்த்தம் அப்படின்னா காரியத்தின் பெயர் அக்காரியத்தை அடைவதற்கு உதவியான காரணத்தை குறிப்பது. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப நானு இந்நூல் ரசாயனம் அப்படின்னு அர்த்தம். இந்நூல் ரசாயனம் ஆனது கெமிஸ்ட்ரியை பத்தி சொல்றது, அந்த காரியத்துக்கு ஆகி வருது. இப்ப கருத்தாவை பாருங்களேன், செய்தவனின் பெயர் அவன் செய்த பொருளை குறிப்பது. திருவள்ளுவரை படித்தனா திருவள்ளுவரை படிக்க முடியாது. சரிங்களா? திருவள்ளுவரை படிக்க முடியாது. ஆனா என்னது, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படிப்பது. அப்ப அந்த கருத்தா அவர் செஞ்ச செயலுக்கு ஆகி வர்றது கருத்தாவாகு பெயர். செயல் அந்த காரியத்துக்கு ஆகி வர்றது என்னது, காரியவாகு பெயர். திருவள்ளுவர் என்பது அவர் செய்த குறளை குறிக்கிறது. இது வந்து வேற இடங்கள்ல இன்னும் டீட்டெயிலா இருக்கும், நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். தானியாகு பெயர். தானி அப்படின்றது இடத்தில் உள்ள பொருள்.
தானத்தை குறிப்பது. சரிங்களா? விளக்கு முறிந்தது அப்படின்றது இப்ப இது ரெண்டுலயுமே பாருங்களேன், விளக்கு என்பது அது இருக்கக்கூடிய தண்டு, விளக்கு முடியாது, அது தண்டுதான் விழுந்துருச்சு. விறகு கட்டை அழைத்து வா அப்படின்னா விறகு கட்டு சுமந்து நிற்கல, அந்த விறகு கட்டுல அதை கூட்டா. நம்ம கீரை இங்க வா அப்படின்னா கீரை வராது, கீரை விற்கக்கூடிய பெண்ணுதான் வரும். சோ அந்த தானி அப்படின்னு என்ன அர்த்தம்னா தானியம் கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்த வச்சிருக்கக்கூடிய பொருள், அந்த பொருளை வச்சிருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது. கீரை இங்க வாங்க அப்படின்னா கீரை வராது, கீரைக்காரி, அந்த கீரைங்களை விற்கக்கூடிய அந்த பெண்மணி வருவாங்க. சரிங்களா? சோ விளக்கு விழுந்துருச்சு அப்படின்னா விளக்கு விழாது, விளக்கு தண்டுதான் முடிஞ்சிருக்கு. சோ அந்த கருவிக்கு ஆகி வர்றது இது தானியாக பெயர். சொல்லாக பெயர் சொல்லின் பெயர் அதனோடு பெறப்படும் பொருளுக்கு ஆகி வருவது. பாட்டுக்கு உரை சொன்னான், இங்க உரை அப்படிங்கிறது சொல், அது இங்கே கருத்து அப்படின்ற ஒரு பொருளை நிக்குது. பாட்டுக்கு உரை சொன்னான். அடுத்து ஓமையாக பெயர், ஓமானம் ஓமயத்தை குறிப்பது, சிங்கம் வந்தால் அப்படின்றது. சரிங்களா? இந்த ஆகு பெயர் நம்ம ஆறுமுக நாவலருடைய புத்தகங்கள்ல இன்னும் தெளிவாக இருக்கு, அதை நம்ம இன்னொரு கிளாஸஸ்ல பார்க்கலாம். நன்றி.